அன்புள்ளம் கொண்டோரே வணக்கம். என்னையும் என் மனைவி சோபாவையும் வாழ வைத்த உங்கள் பொன்னான கரங்களில் இன்று என் அன்பு மகன் விஜயின் எதிர்காலத்தையும் ஒப்படைக்கிறேன். அவனையும் அன்போடு அணைத்து நெஞ்சார வாழ்த்த வேண்டும் என்று இறைவன் பெயரால் இனிமையாய் வேண்டுகிறேன். வணக்கம். என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னப்பா உங்களை யார் இதெல்லாம் செய்ய சொன்னது? செஞ்சா என்ன? எனக்கு கை இருக்குமா? என் ஷர்ட் என்னால அயன் பண்ணிக்க முடியாதா? அது இல்லப்பா. நீங்க போங்க, நான் பண்ணிக்கிறேன். போங்கம்மா போங்க. என்னம்மா அது சொன்னா கேட்க மாட்டேன்றீங்க? என்னப்பா சொல்ற? பின்ன என்னம்மா எல்லா வேலையும் நீங்களே செஞ்சு என்னையே சோம்பேறி ஆக்குறீங்க. நீ மட்டும் என்னவா தண்ணி எடுக்கிறது துணி துவைக்கிறது என் வேலையெல்லாம் நீயே செஞ்சுக்கிட்டு இருக்க. எங்க அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். தப்பா? என் புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன். தப்பா? எனக்காக நீங்க பட்டதெல்லாம் போதுமா? எந்திரிங்க, நீங்க எந்திரிங்க. உங்களை திருத்தவே முடியாதுமா. எதை செய்யாதீங்கன்னு சொல்றனோ அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்க கொடுங்க. இனிமே எங்க அம்மா வேலையை மட்டும் தான் செய்யணும். புரியுதா? புரியுதுங்க. நீங்க மட்டும் ரொம்ப ஒழுங்கா படிக்கிற புள்ள படிக்கிற வேலையை மட்டும் தான் செய்யறீங்களா? காலேஜுக்கு போற நேரம் போக மீதி நேரமெல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன். என்ன காப்பாத்தணுங்கிறதுக்காக, உன் படிப்பு செலவுக்காக ஒவ்வொரு நாளும் ராத்திரி எல்லாம் கண்ணு முடிச்சு வேலை செய்யறேன். பகல்ல காலேஜுக்கு போறேன். இதெல்லாம் உன் பிள்ளைக்கு என்னம்மா? உழைக்கிறதுக்கு உடம்புல சக்தி இருக்கு, உழைக்கணும்ன்ற வெறி இருக்கு. எங்க அம்மாவை உயரத்துல உட்கார வச்சு பாக்கணும்னு ஆசை இருக்கு. சரி, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு. ஒரு அம்மாவா பிள்ளைக்கு கொடுக்க வேண்டியது மட்டும் கொடுத்து அனுப்பிச்சிருங்க. ஹலோ விஜய். விஜய், காலையில இருந்து ஒரு பஸ் கூட வரல. காலேஜுக்கு டைம் ஆச்சு. உன் சைக்கிள் கொஞ்சம் லிஃப்ட் கூட. அதுக்கு வேற ஆளா பாரு. என்னம்மா ஒருதலை காதலா? ஆமாப்பா. அதை ஏன் கேக்குறீங்க? ஆமா, உங்க பேர் என்ன? ராஜேந்திரன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஒண்ணும் இல்லம்மா. உங்க கையை கொஞ்சம் பிடிச்சுக்கிட்டுமா?
ஆமா. என்னம்மா? ஐயோ, என் கையை பிடிச்சிருக்கா, என் கையை பிடிச்சிருக்கா, யாரும் பார்க்கல, என்ன காப்பாத்துங்களேன். ஐயோ, என் கையை பிடிச்சிருக்கா. உட்கார். எங்க வர? பின்னாடி உட்கார். நான் பின்னாடி உட்காந்தா விழுந்துருவேன். முன்னாடி உட்காந்துக்கிறேன். ஏய், நாங்க பிராத்தல் செய்யற விஷயத்த போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தியாமே. நல்ல குடும்பக்கா வசிக்கிற இடம், அங்க போய் நீங்க பிரார்த்தனை நடத்துறீங்களே, நியாயமாங்க? நியாய அநியாயத்தை பத்தி எங்க கிட்டயா சொல்றேன்? ஏய், ஏய். சார், நீங்க ஒரு போலீஸ்கார் தானே? என்ன அப்படி கேக்குற? ட்ரெஸ் பார்த்தா தெரியல? ட்ரெஸ் பார்த்தா தெரியுது, ஆனா உங்க செயலை பார்த்தா தெரியல. என்னப்பா சொல்ற? ஒரு அப்பாவைய போட்டு 4 பேர் நாய் மாதிரி அடிக்கிறாங்க. எல்லாரும் பார்த்து பாருங்க. ஓகே, நீங்க ஒரு போலீஸ்கார் தானே? நீங்களும் பார்த்து சும்மா போனா எப்படி சார்? இப்ப என்ன பண்ண சொல்ற? அடி வாங்குற ஒரு அப்பாவி, அடிக்கிறவனுங்க ரோடி பயலுங்க, பார்த்தாலே தெரியுது. இப்போ 4 பேர் மூக்கு ரெட்டுன்னு வச்சுக்க, காலங்கார்த்தால எனக்கு 4 அடி விழுகும். இது தேவைதானா? அப்படியே சார் காக்கி சட்டை போட்டிருக்கீங்க. டிபார்ட்மெண்ட் ட்ரெஸ் தர மாட்டேன்றாங்களே. இப்படிதான் போன வாரம் ஒரு சரார் தீக்க போன ஒரு போலீஸ்காரரை வெட்டி கொண்டுட்டாங்க. அவர் குடும்பம் இப்ப நடு தெரு நிக்குது. அதே மாதிரி என் குடும்பமும் நடு தெரு நிக்கணும்னு ஆசைப்படுறியா? நீ காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே? இது யாரு செட்டப்ப? பேசாம தள்ளிக்கிட்டு போவிய? வீண் பேச்சு பேசிக்கிட்டு. என்ன சட்டையா? விட்டுறாங்க. என்னடா மாம்சே, என்ன மூட வீட்டுல இருக்க? வரும்போது ஒரு கலாட்டா, ஒரு அப்பாவிய போட்டு 4 பேர் அடிச்சிட்டு இருந்தாங்க. அத நம்ம ஹீரோ பாத்துருப்பாரு. ரத்தம் சுல்லுன்னு சுடர் இருக்குமே. உடனே புரிஞ்சுக்கான விதையான மாதிரி பூந்து விளையாண்டு இருப்பானே. எப்ப உனக்கு கிண்டல் தாண்டா? என்னடா ஆச்சு? பின் என்னடா அநியாயமா இல்ல? நடு ரோட்ல பட்ட பகல்ல ஒருத்தனை போட்டு 4 பேர் அடி அடி நடிக்கிறாங்க. அதை எல்லாரும் சினிமா பாக்குற மாதிரி பார்த்து போறாங்கடா. சரி, நம்ம பொதுமக்களை விடு. ஒரு போலீஸ்காரன்டா, அதை பார்த்து ஒரு ஆக்ஷன் கூட எடுக்காம போறான். இது என்னடா பெரிய விஷயம்? திடீர்னு அன்னைக்கு 4 ஆட்டோல 10 ரவுடி பசங்க வந்தானுங்க. இந்த பக்கம் கார்ல வந்து இன்னொரு ரவுடிய நடு ரோட்ல நிக்க வச்சு கண்டந்துமா வெட்டிட்டு போயிட்டானுங்க. போன மாசம் பேப்பர்ல பாக்கலையா? காலேஜுக்கு வந்தமா 4 ஃபிகரை பார்த்தமா, சொல்லுட்டு கும்பிட்டமான இல்லாம எனக்கு அவனுக்கு வேலையெல்லாம் போலீஸ்காரனை கண்டுக்காம பொத்திட்டு போறான். உனக்கு மட்டும் என்னடா? நமக்கு மட்டும் என்ன எல்லாரும் ஒதுக்கி போயிட்டு இருந்தா இந்த சமுதாயத்தை யாரா காப்பாத்துறது? யாரு? அதுக்கு உன் ஒருத்தனால மட்டும் என்ன செய்ய முடியுங்கிற? டேய், நம்ம ஆஃப்டர் ஆல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ரா. ஆஃப்டர் ஆல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இத சொல்றதுக்கு அசிங்கமா இல்ல? டேய், காலேஜுக்கு வர வேண்டியது, படிச்சு பட்டம் வாங்க வேண்டியது, ஏதாவது ஒரு கம்பெனில வேலையை தேடிக்கிட்டு எவ்வளவு ஒருத்தர் கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்த வேண்டியது. இதுதான் நம்ம கடமை நினைச்சிட்டு இருக்கீங்களா? டேய், நாம ஒவ்வொருத்தனுக்கும் இந்த நாட்டுல நானும் ஒருத்தன், இந்த சமுதாயத்துல நானும் ஒருத்தன்ற உணர்வு வேணும்டா. இன்னைக்கு அவனுக்கு நடந்ததுதான் நாளைக்கு நமக்கு நடக்கும். அப்ப என்னடா பண்ணுவீங்க? நாட்டோட எதிர்காலம் நம்ம மாதிரி இளைஞர் கையில தான் இருக்குன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனா அது நம்ம கையில கொடுக்க மாட்டாங்க. இனிமே நாம அதை எடுத்துக்கணும். கூண்டராஜ்யத்தையும் அதுக்கு துணை போற அரசியல்வாதிகளையும் ஒழிச்சு காட்டணும். மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வரணுங்கிறதுக்காக நம்ம போராடணும். அப்போதான் நம்ம சந்ததிக்காவது நல்லது நடக்கும். ஆல் மை கில்பாஸ், ஒரு சந்தோஷமான செய்தி, ஹாப்பி நியூஸ். இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கிற ப்ரொஃபசர் காலேஜுக்கு லீவு.
சோ நமக்கெல்லாம் இன்னைக்கு ஜாலி. ஏன்னா மாப்பிள எல்லாரும் ஜாலியா இருக்கிறோம், நீ மட்டும் ஏன்னா சோமா உட்காந்துட்டு இருக்கிற? 1 மணி நேரம் ஜாலியா இருக்கலாம், வாடா. போடா சும்மா டேய். ஏன்பா லட்சியவாதி, உனக்கு மட்டும்தான் வாழ்க்கையில பெரிய கில்பாவா வரணும், இந்த லட்சியம் குறிக்கோள் இதெல்லாம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எங்களுக்கும் பெரிய பெரிய லட்சியம் எல்லாம் இருக்குப்பா. என்னங்கடா மாப்பிள்ள நான் சொல்ல போறேன் கேட்டுக்க, ஜினுக்கு ஜிங்கா ஜிங்கா ஜினுக்கு ஜிங்கா. அந்த பாட்டுல நான் பாட போறேன் கேட்டுக்க, ஜினுக்கு ஜிங்கா ஜிங்கா ஜினுக்கு ஜிங்கா. எழுந்து நின்னு ஆடுறேன், ஏக தாளம் போடுறேன், எக்கச்சக்கம் சொல்ல போகிறேன். நான் எழுந்து நின்னு ஆடுறேன், ஏக தாளம் போடுறேன், எக்கச்சக்கம் சொல்ல போகிறேன். ஜினுக்கு ஜிங்கா ஜிங்கா ஜினுக்கு ஜிங்கா ஜினுக்கு ஜிங்கா ஜிங்கா ஜினுக்கு ஜிங்கா. அந்த மாப்பிள்ள நான் சொல்ல போறேன் கேட்டுக்க, ஜினுக்கு ஜிங்கா ஜிங்கா ஜினுக்கு ஜிங்கா. மாப்பிள்ளை, நான் சொல்ல போறேன் கேட்டுக்கோ. அத பாட்டிலே நான் பாட போறேன் கேட்டுக்கோ. எழுந்து நின்று ஆடுறேன், ஏகதாளம் பாடுறேன். எழுந்து நின்று ஆடுறேன், ஏகதாளம் பாடுறேன், எக்கச்சக்கம் சொல்ல போறேன். ஜிம்கு ஜிக்கா ஜிம்கு ஜிக்கா. காலேஜ் வந்ததும் ஜாலியா இருக்கணும், போய் தண்டவுடன் பேசி சிரிக்கணும், கூடி கலைக்கணும், பாடி தெரியணும் ஏன் பாடி. ஜோடி அணையணும், ஜொள்ளு அடியணும், தொட்டு தழுவிட கிட்ட நெருங்கணும், அந்த சுகத்துல நித்தம் இருக்கணும் என் பாணி. தேட்டர் நான் போனா ராஜா ஒரு நாள் வரணும், மறுநாள் பீச்சுக்கு பீட்டர் வரணும். பாட்டுக்கு நாம் போனா பத்மா ஒரு நாள் வரணும், ஹோட்டல் நாம் போனா ஹேமா வரணும். இந்த லைஃப் நம்ம டாக்கு நீங்க நினைச்சு நினைச்சு அடிங்க டாப்பு. ஜினுக்கு ஜிங்கா ஜிங்கா ஜினுக்கு ஜிங்கா ஜினுக்கு ஜிங்கா ஜிங்கா ஜினுக்கு ஜிங்கா. ஹாய் மாப்பிள்ள நான் சொல்ல போறேன் கேட்டுக்க, ஜினுக்கு ஜிங்கா ஜிங்கா ஜினுக்கு ஜிங்கா. காந்தி பிறந்ததும் அண்ணா பிறந்ததும் பேரு புகழ் பெற்று மேலே உயர்ந்ததும் நெஞ்சில் இருக்குது சொல்ல துடிக்குது நீ கேடு. மண்ணில் பிறந்ததும் கொள்கை இருக்கணும், வாழ்ந்து முடிச்சதும் பேரு நிலைக்கணும், இந்த நினைப்பது என்றும் இருக்கணும் நெஞ்சோடு. கல்வி கண் தந்த காமராசர் போல, தமிழின் நிலை காக்கும் கலைஞர் போல, வாரி கொடுத்ததில் வள்ளல்